இது தொடர்பாக செய்தியாளர் மணிவண்ணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்டறிவோம். மணிவண்ணன் வணக்கம். தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக கடும் மழை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வானிலை நிலவரம் தற்பொழுது என்ன? வணக்கம். வங்கக்கடல்ல இப்போது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு தமிழக வட உள் மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், அதே போல திருத்தணி, அரக்கோணம், அதே போல ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வரும் நாட்கள்ல வெப்பம் ஓரிரு இடங்கள்ல அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு ஒரு சில பகுதிகளில் 31ஆம் தேதி வாக்கில வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் அதன் தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும். ஒரு 31ஆம் தேதி வாக்கில தென்னிந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல சாரல் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம், கேரளாவின் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலேயும் ஒரு நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டுல அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது கூறியிருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை இருந்த போதிலும் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் ஒரு நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தரையில கடந்த 24 மணி நேரத்திற்கு 5 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர்ல வில்லிவாக்கத்துல 3 சென்டிமீட்டர் மழை என சென்னையில பல்வேறு பகுதிகளிலும் நேற்று நள்ளிரவு மழை பெய்திருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ்நாடு முழுவதுமே வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும். புயல் கரையை கடந்த பிறகு வெள்ள வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.